இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான மசாலா பவுடர் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ஒரே ஒரு மசாலா பொடி இருந்தாலே போதும், உங்களுக்கு எல்லா கறியும் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். இது எல்லா கிரேவிலையும் நம்ம ஆட் பண்ணலாம். சிக்கன், மட்டன், பீஃப், அப்புறம் முட்டை கறி, குருமா, உருளைக்கிழங்கு கறி, அந்த மாதிரி எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஒரே ஒரு மசாலா பொடி ஆட் பண்ணாலே போதும். நம்ம கிரேவி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக வரும். டைமும் உங்களுக்கு அதிகமாக வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த ரெசிபிக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த மசாலா பவுடர் பண்ணி வரும்போது 2 kg அளவு வரும். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது. ஃபஸ்ட்டு 25 கிராம் அளவு ஏலக்காய் எடுத்துருக்கோம். 25 கிராம் கருவேப்பட்டை, 50 கிராம் நல்ல மிளகு, ஜீரகம் 50 கிராம், மஞ்சள் 50 கிராம். இது கஸ்கஸ், அதாவது பாப்பி சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், அது 100 கிராம். இது சோம்பு, பெருஞ்சீரகம் 1/2 கிலோ. அதோட சில்லி, இது காஷ்மீரி சில்லி அண்ட் நார்மல் சில்லி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். டோட்டலாக 1/4 கிலோ அளவு, 1 கிலோ மல்லி. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாமே நல்லா வெயிலில் வச்சு காய வைக்கணும். ஒரு 6 hours ஆகுது மினிமம். நல்லா சன்ட்ரை பண்ணால் தான் இது நல்லா கிறிஸ்பியாக பொடிக்கும்போது நல்லா பவுடர்டாக வரும். எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த பவுட்ரு நமக்கு கெட்டு போகாது. இது நல்லா சன்ட்ரை ஆனதும் நமக்கு கம்ஃபர்ட்டான ஒரு வெசல் அல்லது பேக்கெட்டில் பேக்கிங் பண்ணி மசாலா பொடி பண்ணுறக்கூடிய மில்லில் கொடுத்தாலே போதும். அவங்க நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு கொடுத்துருவாங்க. இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி மினிமம் 6 monthsல இருந்து 1 year வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். 1 year மேலே வைக்கிறதா இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் இது கெட்டு போகாது. எனக்கு ஒரு 3 to 4 months தான் இது வரும். இது உங்களுக்கு கொஞ்சமாக போதும்னு நினச்சிங்கன்னா ஹாஃப் பேட்சாகவும் நம்ம இதை ரெடி பண்ணி வைக்கலாம். நார்மலாக நம்ம எந்த நான்வெஜ் கறி பண்ணுறதா இருந்தாலும் அல்லது எக் ரோஸ்ட்டு, பொட்டேட்டோ குழம்பு, வெஜிடபிள் குருமா அல்லது எக்கு கறி, அந்த மாதிரி எல்லா குழம்புக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன், தக்காளி எல்லாம் வதக்கி ஃபைனலாக நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணுற டைமில் இந்த ஒரே ஒரு மசாலா பவுடர் மட்டும் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். உங்களுக்கு திக்னஸுக்கு தகுந்த மாதிரி சேர்க்கலாம். கிரேவியும் நல்லா திக்காக வரும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.